Hello friends, welcome to our channel. So இந்த சேனல்ல இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா MCC and Centacல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 3 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சோ டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தியும் சோ ரெசிக்னேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப அலோவ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் டோட்டலா 1 by 1 அந்த வீடியோல பார்த்தலாம். சோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு MBBS ரிலேட்டட் டவுட் இருக்கு, கவுன்சிலிங்ல சாய்ஸ் லிங்க்ல டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ டிஎன் மெடிக்கல் செலக்ஷன்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. சோ இன்னைக்கு நாளை மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிக்னேஷன் டேட் அலோவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரெசிக்னேஷன் டேட்ல வந்து நான் ரிசைன் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த ரவுண்ட்ல பொறுத்த வரைக்கும் காம்படிஷன் ரொம்பவே அதிகமாவே இருக்குன்னு சொல்றேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 100% ஓகேவா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிக்னேஷன் பக்கமே நீங்க வராதீங்க, சரிங்களா? சோ ரெசிக்னேஷன் பக்கமே நீங்க போகாதீங்க. சோ ஈவன் இந்த ரவுண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கலந்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அந்த ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலேஜ்ல ஓகேவா இருக்காது. சோ பாத்தீங்கன்னா வேற காலேஜ் பார்க்கலாம், இல்ல அடுத்த காலேஜ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். சோ உங்களோட கேட்டகரி ஃபீஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க பாத்துக்கோங்க. சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ற விருப்பம் இருந்தா தாராளமா வந்து பாத்தீங்கன்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி நீங்க ரிசைன் பண்ணிக்கலாம். இதுல என்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ரவுண்ட்லயுமே நீங்க வந்து கலந்துக்கலாம், சரிங்களா? பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க 2 ரவுண்ட்லயுமே கலந்துக்கலாம். இந்த ரவுண்டும் பாத்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட்லயுமே நீங்க கலந்துக்கலாம். சோ இதுல என்ன டிராபேக் இருக்கும் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சோ உங்களுக்கு வந்து இதுல இருந்து உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் ஆயிடுச்சுன்னா ஓகே. அப்படி ரீஅலாட்மெண்ட் ஆகல அப்படின்னா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க எதுலயுமே மாறவும் முடியாது, எதையுமே மாத்தவும் முடியாது, சரிங்களா? சோ இதுல இருந்து உங்களுக்கு 2 ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். சோ ரிஸ்க் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் உங்க தனிப்பட்ட விருப்பத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணி நீங்க மாறிக்கலாம், சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா சென்டாக் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சரிங்களா? சோ இன்னையில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. சோ டியூஷன் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நீங்க பே பண்ணிருக்கணும். அண்ட் பாத்தீங்கன்னா வெல்னஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இதுல எலிஜிபிள் தாங்க, சரிங்களா? சோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அலர்ட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்லைடிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு காலேஜ்ல வந்து சீட்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இப்போ வேற காலேஜ்ல நீங்க வந்து பார்க்க போற அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரா இந்த மாதிரி காலேஜ்ல நீங்க மாற போறீங்க அப்படின்னா நீங்க ஸ்லைடிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கலாம், சரிங்களா? சோ ப்ராசஸும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்ப புதுசா வந்து நீங்க எதுலயுமே நான் கலந்துக்கல, சோ இப்பதான் ஃப்ரெஷ்ஷா நான் வந்து ஜாயின் பண்ண போறேன், சோ ஃப்ரெஷ்ஷா கவுன்சிலிங் வர போறேன் அப்படின்னா உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அலோவ் பண்றாங்க. சோ உங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங்ல அலாட்மெண்ட் இருக்கு. சோ பேமெண்ட் கட்டி நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் வச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட் வராத ஸ்டூடெண்ட்ஸ், அலாட்மெண்ட் கிடைக்காத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் வரல அப்படின்னா டெபாசிட் நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஒரு அமௌண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அமௌண்ட் பே பண்ணிட்டு சோ இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு ரிசைன் பண்ற ஆப்ஷனுமே கிடையாது, சரிங்களா? சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ரவுண்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள் கிடையாது, ரிசைன் பண்ற வாய்ப்பும் கிடையாது, சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஜாயினிங் ஸ்டூடெண்ட்ஸ், சோ ஏற்கனவே ஜாயின் பண்ணிருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெங்கடேஸ்வரா காலேஜ் இந்த மாதிரி காலேஜஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரன்லயுமே கலந்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா ரிசைன் பண்ணாமலே நீங்க வந்து ஸ்லைடிங் கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட விருப்பத்துல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு வந்து ஓகேவா இருந்தது சோ நீங்க வந்து விருப்பப்பட்ட அந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? நீங்க திரும்பவும் நோட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் சென்டாக்கோட கவுன்சிலிங் பாண்டிச்சேரியில கவுன்சிலிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதாவது 7ஆம் தேதி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. சோ அடுத்தது வேகன்சி லிஸ்ட் நம்ம MBBS வேகன்சி லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் மலப்புல விநாயகர்ல வந்து பாத்தீங்கன்னா 7 சீட் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க வந்து ஸ்லைடிங் ஆப்ஷனும் கொடுத்துக்கலாம். நியூவா ஜாயின் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. சோ அதுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? சோ உங்களுக்கு இந்த வந்து மலப்புல விநாயகர்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 36 சீட் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா 14 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிறது 7 சீட் தான் இருக்கு உங்களுக்கு. சோ அடுத்தது வெங்கடேஸ்வரால 36 சீட்டும் கொடுத்திருக்காங்க. சோ பாண்டிச்சேரியில உங்களுக்கு MBBS பொறுத்த வரைக்கும் 232 சீட் கொடுத்திருக்காங்க. சோ ஆன் BDS பொறுத்த வரைக்கும் BDS வேகன்சில வந்து பாத்தீங்கன்னா வெங்கடேஸ்வரால 50 சீட்டும் மகாத்மா காந்தியில 2 சீட்டும் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாகி இன்ஸ்டியூட் கொடுத்திருக்காங்க. செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜ், இந்த காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கேரளா பார்டர்ல கொடுத்திருக்காங்க. சோ இந்த காலேஜ்ல உங்களுக்கு 2 சீட் கொடுத்திருக்காங்க. BDS பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில டோட்டல் எவ்வளவு சீட் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 55 சீட் கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு MBBSல டவுட் இருக்கு, அதாவது பாத்தீங்கன்னா மெடிக்கல் டிஎன் மெடிக்கல் MCC ரவுண்ட்லயோ அது பாத்தீங்கன்னா சென்டாக் ரவுண்ட்லயோ உங்களுக்கு வந்து டவுட் இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, நீங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.